மெய்ப்பொருளை உனக்கு விளக்கி தராத சாஸ்திரங்கள் ஆயிரம் படிப்பதும் வீண். மெய்ப்பொருள் உண்மையை நீ விளங்கிக் கொண்ட பிறகும் மற்ற சாஸ்திரங்களை படிப்பதும் வீணே. கணவனின் அன்பு இருக்குமெனில் மனைவிக்கு அலங்காரம் எதற்கு? அன்பு இல்லையெனில் அலங்காரத்தால் எவ்வித பயனும் இல்லை என்றோ? ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானத்தை தராத சாஸ்திரங்கள் வீண் அலங்காரங்கள்தான். அப்பத்தை உண்டாயோ அல்லது அதிலுள்ள ஓட்டையை எண்ணுவாயோ என்று மனோன்மணியம் வேடிக்கையாக பேசும். தோட்டத்தில் எத்தனை மரங்கள் எத்தனை இலைகள் என்று எண்ணுவதை விட்டு மாம்பழத்தை எடுத்து புசிப்பாய் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுவார். மற்ற சாஸ்திரங்கள் வெறும் சப்த ஜாலங்களே. அவற்றால் எந்த பயனும் இல்லை. ஆத்மாவை பற்றிய உண்மையை அறிவதல்லாது வேறு சாஸ்திரங்களை புரட்டி கொண்டிருப்பது ஏன்? அறியாமை என்னும் பாம்பு கடிப்பட்டு மயங்கி கிடப்பவனுக்கு அறிவு எனும் மருந்தல்லவோ மயக்கம் தெளிவிக்கும். பாம்பு கடிக்கு விஷமுறிவு மருந்துதானே பயன்படும். பிரம்ம ஞானம் ஒன்றே சம்சார மயக்கத்திற்கு மருந்து. வேதத்தின் கர்மகாண்ட மந்திரங்களோ வேறு சாஸ்திர வாசகங்களோ கூட பயனற்றவை. பகவான் ஆதிசங்கரர் இயற்றிய விவேக சூடாமணி எனும் நூலுக்கு சுவாமி சங்கரானந்தா அவர்களின் விளக்க உரை, பக்கம் 105 முதல் 107 வரை.